ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய மீட் அண்ட் கோர்ட்டோட பார்ட் 3டா. ஓகேப்பா, நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி வச்சுக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம அவங்க ஒரு பக்கம் அழுதுருப்பாங்க, ஜிம் ஒரு பக்கம் அழுதுருப்பாங்க, பேபிஸ் ஒரு பக்கம் அழுதுருப்பாங்க, எல்லோரும் ரொம்ப ஹாட்டாக இருப்பாங்க. இப்போ அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் நைட் என்ன பண்ணுறாங்கன்னா, பேபிஸ் 2 பேரும் ரூமில் தூங்க வச்சுருக்காங்க. 2 பேபிஸுமே ஜிமின் கூட தான் தூங்கியிருப்பாங்க. இப்போ அந்த பக்கம் ஒயன்னு பார்த்தா பயங்கரமாக நல்லா ரூமுக்குள்ளே ஜெயகோ பார்க்குறாங்க. ஒயன் உனக்கு என்ன தான் ஒயன் பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. ஹோபி நீ என்கிட்ட குக்கியை பிரிச்சுட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நான் அவனை பிரிக்கலடி, உனக்கு ஏன்டி புரிய மாட்டேது, நம்ம பேபி இல்லடி, அது அவனோட பேபி, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹோபி பார்க்குது, மாமா அது குக்கி நான் ஏன் தம்பி இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜெயகோ பார்க்குறாங்க. பாடா ஹோபியா, குக்கி வந்துட்டு புதுசாக ஒரு அங்கிள் வந்துருக்காங்களா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களோட பையன்டா. குக்கி உன்னோட பிரதர் கிடையாது. ஓகே, உனக்கு பிரதர்னாக்கா ஒரு சித்தப்பா பையன் மாதிரி அப்படி தான். ஓகேவா, ஜங்குக்கு அங்கிள் இருக்காங்களா. ஆமாம், அவங்களோட பையன்டா. ஓகேவா சொல்கிறாங்க. அப்போது ஜங்குக்கு அங்கிள் தான் குக்கியோட அப்பா வந்து. ஆமாண்டா சொல்கிறாங்க. அப்போது அவங்க தான் மம்மனாக்கா மின்சி சித்தி யார் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா, இங்கே பாரு என்ன கேட்குற நீ சொல்லிட்டு நம்ம ஹோபியா கிட்ட கோப்பறாங்க. பாரு ஜோகோ பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு நீ அவள்கிட்ட கோப்பறா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஹோபியா, நீ அதை பேசக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஹோபியாவுக்கு புரியல என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புரியல. இங்கே பாரு உனக்கு அதெல்லாம் புரியாது. ஓகேவா, நான் அப்புறம் சொல்கிறேன். குக்கியோட ஒன் பிரதர் கிடையாது. ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாகிடுது. இந்த பக்கம் சின்னதாக அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காரு, ரூமில் உட்காந்துருக்காரு. கோவத்தில் பயங்கர கோவத்தில் இருக்காரு. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. ஏன் சின்ன இருக்கா சொல்கிறாங்க. நீ இருக்காக மினியை கூட்டிகிட்டு போனால் சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க, ஃபஸ்ட்டு மினியை ரூமில் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்க, எதுக்குடா ஆஃபீஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ஷி பார்க்குது. ஆமாண்டா, மினி ரொம்ப அழுதா, பாவம் அவள் பாவம் உட்காந்தா, நம்ம அம்மாவுக்கு என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. பாரு நம்ஷி என்ன சொல்லிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஷி தான் நான் ரூம் விட்டு எடுப்போம் சொல்ல போயிடா ரூம் திறந்துட்டு கீழே போய் பார்த்தாங்க. டேவும் சுகா ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ டேவ் பார்க்குறாங்க. சுகா அந்த வீட்டில் என்ன நடக்குது சுகா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை நம்மளை தவிர மற்ற எல்லாரும் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க, யாருமே ஹாப்பியாக இல்லை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஒரு ஜிமின் வந்து நல்ல பிரச்சனை ஆச்சு கேட்குறாங்க. இப்போது ஒரு பசங்க பார்க்குறாங்க. என்னப்பா பேசுகிற, ஜிமின் வந்தாலும் என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. பாரு டே, ஜிமினுக்கு தான் இந்த குழந்தைங்க சொந்தமான குழந்தைங்க, என்னைக்கு இருந்தாலும் ஒன் டே இவங்க என்ன தான் பாசம் கொடுத்து வளர்த்தாலும் ஒன் டே குழந்தைங்களுக்கு தெரிய வரும். அவங்க அப்பா அம்மா இவங்களும் தெரியும் போது அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா, தன்னோட பேரண்ட்ஸ் என்கிட்ட என்கிட்ட தேடி வரல, நம்ம இவங்ககிட்ட வளரோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ள ஒரு கேள்வி வரும். ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம். இப்போ இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. கேட்க புரியுது. ஆனால் இல்லை ஆண்டி, ஜின்னும் ஏன்னா ரொம்ப பாசம் காட்டி வளர்த்தாங்களா, அவங்க 2 பேரும் ரொம்ப ஹார்ட் ஆகுறாங்க ஆண்டி. எனக்கு புரியுதுப்பா, நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆனால் அதுக்காக அந்த குழந்தைங்க வந்துட்டு இவங்களோட குழந்தைங்க ஆகிடுமான்னு நான் சொல்லிட்டேன். அவங்க சொல்லிட்டுருக்காங்க. நம்ம சுகாம பார்க்குறீங்க அதான் கரெக்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் டேக்கி பேபி வருது. அம்மா டேட்டா சொல்கிறாங்க. என்ன தங்கம் சொல்கிறாங்க. எங்கே அந்த அக்கா நம்மளோட குக்கி மினியெல்லாம் காணும் சொல்கிறாங்க. அவங்களாம் ரூமில் இருப்பாங்க சொல்லிட்டு இப்போ அவங்க தூக்கி வச்சுக்கிறாங்க. நம்ம சுகா தூக்கி வச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ குட்டி சொல்லிட்டு அவர் கொஞ்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவும் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம மியூரி பாப்பா வருது. மியூரி பாப்பா வந்துட்டு கிராண்ட்மா அப்படி கூப்பிடுது. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன மியூரி அப்படி கேட்குறாங்க. இப்போ தாங்க பார்த்தாங்க சொல்லிட்டு அவர் தூக்கி கொஞ்சிறாங்க. என்ன வேணும் மினிக்கே, என்ன வேணும் மியூரிக்கே சொல்கிறாங்க. எங்க யாரையும் காணும் சொல்கிறாங்க. அதுவா அவங்கள ரூமில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும், உங்கள் அம்மா எங்கே அப்படி கேட்குறாங்க. அம்மா ரூமில் அழுதுட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அழுதுட்டு இருக்காங்களா சொல்லிட்டு இப்போ நான் ஜங்கோட பார்க்குறேன். என்னாச்சு அவளுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஒரு வேளை ஜிமின் வந்ததுனால அவள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாளோ சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் லைஃப்பில் வந்ததே அவள் தானே சொல்கிறாங்க. ஜிமின்கிட்ட எப்படி அவள் இன்செக்யூராக ஃபீல் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட நம்ம திட்டிட்டு இருக்காங்க. சரி விடுங்க ஆண்டி, என்ன இருந்தாலும் அவளும் ஜங்கோட 3 இயர்ஸாக லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கால சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, அவங்க மேரேஜும் பண்ணிக்காமல் ஒரு குழந்தையும் வந்து அவள் இருக்கா, என்னப்பா சொல்கிறது தெரியல, என்ன எப்படி பார்த்தாலும் அண்ணன் பொண்ணு தானே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி இந்த நைட்டு எல்லாருமே அப்படி போய் தூங்கிடுறாங்கடா, யாருமே சாப்பிட்டுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிமின் எழுந்திருக்கிறாங்க. பேபிஸ் 2 ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி தூங்கியிருக்கும். 2 பார்க்கும்போது 2 குழந்தைங்க தூங்கியிருப்பாங்க. இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, குழந்தைங்க வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாது, குழந்தைங்க வந்து அழக்கூடாது, குழந்தைங்க அழ வைக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் மின்சி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் மியூரி மட்டும் தூங்கிட்டு இருக்கு. மியூரியும் மின்சி மட்டும் தூங்கியிருப்பாங்க. அவள் அந்த ரூம் பார்க்குற அந்த சீக்கிரம் ரூம் ஒரு மாதிரி ஒன்று கூட அதுதான் ஜங்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு எதுவும் கழிச்சிட்டு அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ள போகிறேன். இந்த பக்கம் ஜின்னு ஒரு பக்கம் முடிச்சு தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரு பக்கம் முடிச்சு தூக்கி வச்சுட்டு இருக்கா. ஜங்கோட பார்க்குறாங்க. ஐயோ இந்த பசங்களாம் இப்படி இருக்காங்களே, இது ஜாயின்ட் ஃபேமிலி, எல்லாரும் ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். நம்ம பசங்க நம்ம சனிலாம் எல்லாம் இப்படிக்கா இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்ப்பா ஜின் நைட்டே நீ சாப்பிடல இருந்தா காஃபி குடி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. காஃபி நான் வந்து ஃபுட்டை நான் மேக் பண்ணுறேன், நீ சாப்பிட சொல்லிட்டு இப்போ அவங்க இந்த காஃபி மேக் பண்ணி தராங்க. நீ குடி சொல்லிட்டு இப்போ டேக்கு எனக்கு இப்போ மின்சி மின்சிக்கு வந்துட்டு அவங்க வந்து காஃபி மேக் பண்ணி தராங்க. அந்த அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. எல்லாரும் காஃபி வேண்டது அப்படியே சோஃபாவில் உட்காராங்க. ஒரு பக்கம் முடிச்சு தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க. டே மட்டும் நார்மலாக இருக்காரு.
இப்போ சுகா வராங்க. குட் மார்னிங் டே சொல்கிறாங்க. குட் மார்னிங் சுகா சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜின் ஹயாங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. குட் மார்னிங் சுகா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு ஹயாங் ஆரி ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் கூட அமைதி எல்லாருக்கும் காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்க்கும் ஃபைனல் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவர் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராங்க. அவர் வரும்போது ஸ்டெப்பை தான் பார்க்குறாங்க. ஏன்னா மேலே தான் ஜிமின் ரூம் இருக்குது. ஏன்னா ஜங்கோட ரூம் கீழே இருக்குது. இப்போ அங்கே மேலே வந்து பார்க்குறாங்க. கரெக்டாக ஜிமின் தான் 2 பேபிஸும் அழகாக ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி அழகாக ட்ரெஸ்ஸாக மாற்றி விட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிமின் கூட தான் 2 பேபி வராங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. ஒயின் பார்த்ததுமே அவர் குக்கியை தூக்குன்றது அவரோட ஃபஸ்ட்டு இது. ஓகே அம்மாட்ட வா சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு பயந்துட்டு ஜிம்மில் போய் ஹக் பண்ணிக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் அங்கே பாருப்பா சொல்கிறாங்க. குக்கி தான் மம்மா நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போ ஜிமின் தூக்குறாங்க. இப்போ சேகரம் பிள்ளை வந்திருப்பாங்க. இப்போ அந்த சேகரம் வந்து பார்க்குறாங்க. குக்கி அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அவங்க பாரு ஒன்றும் இல்லை பயப்படாது அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை அம்மா வந்துட்டு இவங்க தான் சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் பயன்படுது. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்லாமல் கீழே வா போயிட்டு மில்க் குடிக்கலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ மினி வருது. மினி வந்து ஜிம்மோட ஹேண்டை பிடிச்சி நடந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஜிம்மில் வந்து பேபி தூக்கிக்கிறாங்க. அந்த பேபி தூக்கிட்டு இந்த பேபியை ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. மினி மில்க் வேணுமா என்ன வேணும்னு கேட்குறாங்க. மினி பார்க்குது. ஜின்மா அது சொல்கிறாங்க. என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. நானும் மில்க் ரெடி பண்ணிட்டேன் தாங்க சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இப்போது ஜிமின் தாண்டா அந்த மில்க் எடுத்துகிட்டு இப்போ அந்த ஜங்கோட அம்மா மில்க் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க போய்ட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சோஃபாவில் உட்காராங்க. 2 பேபிஸ் பக்கத்தில் உட்காராங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு மினி இங்கே வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. மினியை பார்த்துட்டு மினி அம்மா கூப்பிட்றாங்களா போக சொல்கிறாங்க. இப்போ பேபியும் வந்துட்டு ஜிமினை பார்க்குது போடா சொல்கிறாங்க. இப்போ மினி போது ஜின்னுக்கிட்ட போகுது. அப்படியே ஜின்னை தூக்கி கிஸ் பண்ணுறாங்க. நைட்டு எல்லாம் தூங்குனியா அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படி எதுக்கு ஜின்மா அப்படி பேபி கேட்குது. இல்லை நைட்டு ஒன்றா ரூமில் லாக் பண்ணதுக்கு சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு பயப்படுது. ஆனால் அது லைட்டாக பயப்படுது. ஆனால் இட்ஸ் ஓகே சொல்லுது. இப்போ நம்ம ஜிமின் தான் கொக்கி பேபிக்கு அந்த பிஸ்கட்டை மில்க்கை வந்துட்டு ஒரு மாதிரி டிப் பண்ணி கட்ட சொல்கிறாங்க. பேபி க்யூட்டாக சாப்பிட்ருக்கு. அது க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்குது. அழகாக இருக்குது. பன்னி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. எனக்கு தூக்கணும் ஆசையாக இருக்குது. கிட்ட வந்துட்டு அப்படியே பேபியோட ஹெட்டில் கை வைக்கிறா. குக்கி அப்படி கூப்பிட்றா. இப்போ குக்கி பார்க்குது. அப்படியே வந்து ஹேண்டை தட்டி விடுது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ தப்பு அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா அப்படி தப்புமா பாரு அவங்களோட அம்மா தானே ஓகேவா அவங்க தட்டி விடக்கூடாதுப்பா சாரி சாரி சொல்கிறாங்க. இப்போ பேபி ஜிமின் சொன்னது கேட்டுக்குது. சாரி அப்படிங்குது. இப்போ நம்ம குக்கி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வளர்த்த குழந்தை எவிடேஸ் ஆனால் நான் சொல்லி கேட்காம ஒரு செகண்டில் அவங்க சொல்கிறது கேட்குது சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்குது ஜிம்மில் பார்க்குறப்போ. இப்போது செகண்ட் பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா. குழந்தை கொஞ்சம் பயப்படுது. குழந்தைகிட்ட எதுவுமே வந்துட்டு சாஃப்டாக சொன்னால் தானே பிடிக்கும். நம்ம ஹார்ஷாக நம்ம யார் மேலே கோவத்தை பேபிகிட்ட காமிச்சா அது பயப்படதானே செய்யும் சொல்கிறாங்க. இப்போது ஹாபி பார்க்குறாங்க. ஹாபி வந்துட்டு குக்கியே சொல்கிறாங்க. சன்ஷைன் அப்படி சொல்லி கூப்பிடுது. இப்போது என்னடா சன்ஷைனு கூப்பிட்றேன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே நீ எப்போதும் ஹாபி அப்பான்னு ஹாபி அப்பான்னு கூப்பிடுவா. இப்போ சன்ஷைன் கூப்பிட்றது இதுவும் நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு நல்லா தூங்குனது தங்க நைட்டு சொல்கிறாங்க. தூங்கினா சொல்லிட்டு பேபி நல்லா பேசுது. ஏன்னா ஜாஜியாக வந்து சாஃப்டாக பேசுனால அதுக்கு பிடிக்குது. ஒயின் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கல நேற்று அதனால பயப்படுது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பேபி வந்துட்டு மாறிங்க நம்ம ஜிம்முக்கு இது மாதிரி ஃபிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ மியூரி வந்துட்டு இருக்கு. மியூரி வந்து பார்க்குது. டேடா அம்மா கூப்பிடுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தூக்குறாங்க. என்னடா சொல்லிட்டு தூக்குறாரு. பேபி தூக்குறாரு. பேபி மேலே பாசம் எப்போயுமே தூக்கி பார்க்குறாங்க. என்ன வேணும் கேட்குறாங்க. அது மம்மா சொல்கிறாங்க. மாட்ட போடுமா அந்த சொல்லிட்டு இறக்கி விட்டுறாங்க. இப்போ அந்த பேபி வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்னு பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லிக்காம 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாருமே மில்க் காஃபியில் குடிச்சிட்டாங்க. சரி ஓகே இப்போ நம்பருக்கு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு ஆஃபீஸில் கிளம்புங்க போங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்து அவங்க ரூமில் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம மின்சி பார்க்குறா. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன மின்சி சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் வெளில போகணும் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தா போயிட்டு வாங்கிக்கணும் வேணாம்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் இருக்க சொல்கிறாங்க சொல்லிட்டு மின்சிக்கு ஒரு மாதிரி சரி ஓகே சொல்லிட்டு அவளும் மியூரி தூக்கிக்கிறா. இப்போ வந்துட்டு ஒரு 11 o'clock இருக்கும். ஜங்கு வந்து ஆஃபீஸ் கிளம்பவே இல்லை. அவர் வீட்டில் தான் இருக்காரு. இப்போ மின்சியும் இந்த மியூரியும் போயிடறாங்க. வெளில கிளம்பி போயிடறாங்க. இப்போ இந்த பக்கம் ஹோபியா ஸ்கூல் போயிடுச்சு. நம்ஷி ஸ்கூல் போயிட்டு டேகி ஸ்கூல் போயிட்டாங்க. மற்றவங்களாம் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சிகன் சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் பேபிஸை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகலான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஏன்னா பேபிஸ்க்கு நிறைய திங்ஸ் வாங்கி தரலான்னு இருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு எதுவும் வாங்கி கொடுத்தே சொல்கிறாங்க. இப்போ மீனி குக்கி பார்க்குறாங்க. ஆச்சு அம்மா நம்ம ஷாப்பிங் போகிறோமா. ஆமாடா தங்கம் ஷாப்பிங் போகிறா. என்ன வேணும் என்னோட பேபிஸ்க்கு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. அப்படியா நம்ம ஐஸ்கிரீமும் சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சாப்பிட்லாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. டே ஐஸ்கிரீமும் சாப்பிடாதான் சொல்கிறாங்க. சரி நான் சாப்பிட மாட்டேன் பேபிஸ்க்கு மட்டும் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நானும் வரேன் ஷாப்பிங் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைன் இவங்க 4 பேர் டேட் இருக்காங்க. இந்த பக்கம் மின்சி வெளியே போயிட்டாலா. இப்போ ஜின்னு நம்ம டே அதுக்கப்புறம் ஒயின் உட்காந்துருக்காங்க. டே வந்து எப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஆஃபீஸ் உட்காந்து வீட்டில் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பிஸ்னஸ் மேன் தான். ஓகே அவர் என்ன பண்ணுறாருன்னா லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 4 பேருமே ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் ஏன்னு பார்க்குறா. குக்கி எங்கே போகிறா கேட்குறாங்க. குக்கி பார்க்குது. நானும் அம்மா ஷாப்பிங் போகிறோம் அப்படி சொல்லுது. இப்போ ஜின் பார்க்குறாங்க. மினிமா ஷாப்பிங் போகிறா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜின்மா நான் ஷாப்பிங் போகிறேன் அம்மா கூட அப்படி சொல்லிட்டு இருக்கு. அவங்க பேருக்கு ஒன்று ஹார்ட்டாக இருக்குது.
இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் போலாமா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு 4 பேருமே கீழே இறங்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, நானும் வரேன் சொல்கிறாங்க. சிங்கன் பார்க்குறாங்க, நீ எதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன பிடிக்கணும் பிடிக்காதுன்னு தெரியாதுல்ல, அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஃபஸ்ட் டைம் வெளில அப்படிலாம் அனுப்ப முடியாது சொல்கிறாங்க. இப்போ சிங்கன் பார்க்குறாங்க, இந்த குழந்தையோட அம்மா ஜிமின் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது ஒரு குழந்தையோட அம்மா குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. அங்கே பார் சிகன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சிங்கன் பார்க்குறாங்க, பார் ஜங்கு குழந்தைங்க இனிமேல் எங்க கூட தான் இருக்க போகிறாங்க, ஓகேவா? அவங்க 2 பேரும் நாங்கள் பார்த்துப்போம், எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நாங்கள் ஒரு பெஸ்ட் பேரண்ட்ஸாக இருப்போம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சரி ஜங்கு சமக்கம் வருது, பேபிஸை தனியாக என்னால் அப்படி தனியாக அனுப்ப முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறேன், நான் வரவா குக்கி அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம அம்மா கூட தான் போகிற சொல்லிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, அங்கே பார்ப்பா ஜங்கு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் தானே பார்த்து போகிறாங்க பேபிஸ், அவங்க கூட இருக்கட்டும் பண்ணி விட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன், இல்லை விட முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் சரி ஓகேப்பா நீ கூட போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம் சேர்க்கணும் பார்க்குறாங்க. இப்போ 2 பேருக்கும் ஒரு ஆப்ஷன் இல்லைப்பா அவங்க வரட்டு கூட சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனாக நான் 5 பேருமே ஒன்றா தான் போகிறாங்க காரில். இப்போ ஜங்கு கூட அமைதியாக வந்துருக்காங்க. பேபிஸ் ஜிம்மு கூட நிறைய பேசிட்டு வந்துருக்காங்க. அம்மா அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேடா என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேபிஸ்க்கெல்லாம் வாங்கி தரேன் ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ ஃபைனலாக எல்லாருமே ஒரு ஷாப்பிங் மால் தானே போகிறாங்க. போய்ட்டு ஜிம் தான் பேபிஸ்க்கு பார்த்து சர்க்கரை பண்ணுறாங்க. இது போட்டுக்கிட்டே அந்த பன்னி ஹேட் போட்டு அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ பேபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்காமம்மா சொல்கிறாங்க. ஆமாடா பிடிச்சிருக்கு வாங்கிக்கிறியா சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் ஜிம் தான் பேபிஸ்க்கு நிறைய கிஃப்ட் வாங்குறாங்க நிறைய. இப்போ சேகனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது. இப்போது சிகன் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லு சிகன் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் வருது ஆஃபீஸ்லேருந்து உடனே போய் நம்ம மீட்டிங்கா சொல்கிறாங்க. ஆச்சு அப்படியா ஓகே நீ இப்போ ஓகேவா எங்களால் நீ கஷ்டப்படுவேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை இட்ஸ் ஓகே நான் பார்த்துக்கிறேன் இப்போ ஓகேவா ஏன்னா நீ பாவம் என்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீ மேனேஜ் பண்ணியா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ இப்போ சொல்கிறாங்க. சென்ட் அவர் போயிடாரு இப்போ தான் ஜிம் நோட் பண்ணுறாங்க. அச்சோ நான் கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு மறந்துட்டேனே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் நின்ட்டே தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருடா நான் தான் கிராண்ட்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு கிரெடிட் கார்டை சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்ல இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவர் எடுத்து கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்க் பார்க்குறாங்க. இது இந்த கார் யூஸ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என்னோட ஒய்ஃப் ஓகேவா என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு டைம் உனக்கு வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுற ரைட்ஸ் எனக்கு இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இது என்னோட குழந்தைங்க நீ என்னோட ஒய்ஃபு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வாங்கியிருக்க இடத்துக்கு நானும் பில் பே பண்ணுறேன் ஓகேவா நீ என்ன வேணுமோ போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு வாங்குறாங்க. அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் பார்க்குறாங்க ஜங்க் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்க் போய்ட்டு இவர் வாங்குறது எல்லாத்தையும் பேக் வந்துட்டு அவரை எடுத்துகிட்டு இருக்காங்க. பில்லு போட அவர் இந்த பேக்கில் கையில் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க. அவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஜங்க் வந்து கிரெடிட் கார்டை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் லக்கேஜ் அவர் எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. நானே எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் 2 பேபிஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது பேபி பார்க்குது. அம்மா ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் மேடா சொல்லிட்டு பேபி தூக்கிட்டு ஜிமின் போய்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் போகிறாங்க. போய்ட்டு உட்கார வைக்கிறாங்க அந்த ஷாப்பிங் மாலில். இப்போ ஜிமின் அந்த 2 பேபிக்கும் ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. ஆக்காட்டுங்க சொல்லி ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு அங்கே உட்காந்துருக்காங்க. மினி பார்க்குது. டேடா உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜங்கு அப்பான்னு சொல்லிப்பாங்க. இப்போ ஜங்கு டாடான்னு கூப்பிடுது. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லைடா எனக்கு வேணா சொல்கிறாங்க. இல்லை நீங்களும் சாப்பிடுங்க சொல்லிட்டு பேபி ஃபீட் பண்ணுது. ஜங்கு ஒரு மாதிரிக்கு 4 பேர் ஒரே மாதிரி அவர் ட்ரீம் இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி ட்ரீம் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஆனால் என்ன இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அது ஜிம்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பி சாப்பிட்ருக்காங்க. ஃபைனலாக இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ காரில் வந்துட்டுருக்காங்க. ஜங்கை கூட்டிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின்னு பேபிலாம் உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. இந்த பக்கம் மின்ஷி இப்போ தான் அவர் ஷாப்பிங் போய்ட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டா. அப்படின்னாக்கா முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துருக்கா எங்கே ஜங்குக்குன்னு கேட்கும்போது அவங்க வந்துட்டு வெளில போயிருக்காங்க. ஜிம்மு கூட சொல்லும்போது மின்ஷிக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. நம்ம கூப்பிட்டு வரல சொல்லிட்டு இப்போ பார்த்தா இவங்க எல்லாம் 4 பேர் வந்து கீழே கார் விட்டு இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தன்னை எல்லா பேக்ஸும் ஒரு ஹேண்ட் எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. நான் எடுத்துகிட்டு வரணும் இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு நம்ம பேபிஸ் கூட்டிட்டு முன்னாடி போகிறாங்க. ஜங்கு பேக் எடுத்துக்கிட்டு போயிட்டு வராங்க. இப்போ இவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். நான் ஜங்க் வந்துட்டு எந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் கூட ஜிம்மிட்ட மூவ் பண்ணவே இல்லையா அப்போ இருந்து அதே லவ் கேர் அப்படி நினச்சி பார்க்குறாங்க. ஒருத்தன் 4 years பிஃபோர் நம்ம ஜிம் இப்படி இறங்கி வந்திருப்பாங்க. அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாரு. ஜங்குக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்க சொல்கிறாங்க. எல்லாமே வாங்கியாச்சு ஓகேவா ஏதாவது மிஸ் ஆனால் கூட போய் ரிட்டன் வாங்கிட்டு வரேன் இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஜங்கு கையில் அவ்வளோ பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இடே நீ ஒரு சிஓட அப்போ சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா சொல்கிறாங்க. நீ என்னடா இவ்வளோ பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கா சொல்கிறாங்க. இப்படி தான் அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஷாப்பிங் மாலில் சொல்கிறாங்க. ஆமாம் என் ஒய்ஃப்க்கு ஒரு ஹஸ்பண்ட் நான் இப்படி தானே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஜிம் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் வெளியே வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டு இருக்காரு. ஜங்கு தான் அவ்வளோ பேக்ஸ் எடுத்து வந்துருப்பாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க. இப்போ அதே லவ் அதே கேர் இருக்குது. ஜிமின் பேபிஸ் கூட்டிகிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க ஹாலில் உட்காந்துட்டு. ஜங்கு பார்த்தா அது லக்கேஜில் அப்படி போயிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இவன் மின்ஷி கூட பார்க்குறான். மின்ஷி கூட டேஸாக வந்துடுச்சு. எப்படி இவனால் மட்டும் அவனை இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுது. இவன் அவனை ஹர்ட் பண்ணால் கூட இவனை வெறுத்தா கூட நீ இவ்வளோ லவ் பண்ணுவியா அது எப்படி ஜங்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம எல்லோரும் மேலே பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் பையன் பார்க்குறா. இவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அப்புறம் எப்படி உங்கள் லைஃப்பில் எல்லாம் நடந்துச்சு சொல்கிறாங்க. இது எங்கே தெரியாமல் நடந்த ஒரு மிஸ்டேக் ஓகேவா மற்றபடி அவனுக்கு லவ்னா ஜிமின் மேலே மட்டும் தான் சொல்கிறாங்க. இதை மின்ஷி காதில் வாங்கிடுறா. அவருக்கு ஒரு மாதிரி ஜின்னு தான் சொல்கிறாரு. அவனுக்கு எப்பவுமே லவ்ன்ற ஜிமின் மேலே மட்டும் தான் இருக்கும். வேறு யாருமே லவ் வராது
ஈவன் அவங்க கூட ஃபைட் பண்ணாலும் அவன் அவங்ககிட்ட மட்டும் தான் ஃபைட் பண்ணுவான். எல்லா உரிமையும் அவன் வந்து எல்லா ரைட்ஸும் ஜிம்னுக்கு மட்டும் தான் கொடுப்பான். ஒய்ஃப்ன்ற ரைட்ஸ் வந்து அவனுக்கு மட்டும் தான் இருக்குது, வேறு யாருக்கும் அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மினிஷி காத்துல என்கிட்ட ஒரு மாதிரி போயிடுறா. அப்போது ஒயின் பார்க்குற அப்போ மினிஷோட லைஃப் என்ன ஆகும் சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. அதுக்கு சொல்கிறாங்க அப்போ மினிஷி தானே இப்போ இவ்வளோ டேஸ் அவன் கூட இருக்கா, அப்போ அவன் வந்து அந்த கேர்லாம் அவளுக்கு கொடுக்கணும்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆனால் அவன் கொடுக்க மாட்டான் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி பண்ணா சொல்கிறாங்க. நல்ல பேர் நான் அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்காமல் போயிட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் சொல்கிறா. டேக் ஒரு மாதிரி இருக்கு. ஒயின் என்ன சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒயின் இங்கே பாரு சொல்கிறாங்க. ஒயின் தான் ஒன்றில் அங்கே போயிட்டு ஏஞ்சி போயிடா. இந்த பக்கம் ஜங்க் தான் திங்ஸ் எல்லாமே ஜிம் ரூமில் எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் போயிட்டு அவரோட லக்கேஜ் கூட தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தப்போ ஜிம்மில் அம்மா ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டு அவர்கிட்ட இருக்குது. இதை வச்சுக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீ உன்னோட மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்த்தா 2 பேரும் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அப்படி ஜம்ப் கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஜிம்மை பின் பண்ணுறாங்க. நீ என்னோட ஒய்ஃப் ஓகேவா, உனக்கு செலவு பண்ணுற எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது. என்னென்னாலும் பண்ணுங்க ஓகேவா. நீ நான் என்ன மாதிரி நினைக்கிறேன்னு தெரியல. உனக்கு மெமரிஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ என் ஒய்ஃப், அது யாரும் மாற்ற முடியாது. உனக்கு எல்லாமே நான் வாங்கி தருவோம், எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. நீ வெறுத்தாலும் நான் லவ் பண்ணுவேன், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி எதுவுமே சொல்ல பார்த்துருக்காங்க. என்ன லவ் பண்ணுற அப்படின்னா இப்போ ஜிம் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த பொண்ணையும் அவங்க கூட இருக்கா சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜம்க்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கிட்ட வந்துட்டு ஜிம்மில் 4 வீலில் ரொம்ப லவ்லியாக ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் அப்படியே அந்த 4 வீலில் அவரோட 4 வீலே ஒரு லிப்பை வைக்கும் போதே அவர் எவ்வளோ லவ் பண்ணுற அளவுக்கு ஒரு புரியுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறாங்க அந்த கிஸ்ஸில். அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் வந்து 4 வீலுக்கு கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன் சேஃபாக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிடுறாரு. இப்போ கீழே இறங்கி வராங்க. ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குமா போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. மினிஷ் எப்படியே ரூமில் போய் உட்காந்துருக்கா. அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. இவங்க வெறுக்க மாட்டாங்க ஜிம்மினை சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஒயினத்து ஏஞ்சி போயிருப்பாரு. இப்போ சின்ன தண்டா அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்க ஹேங் சொல்கிறாங்க. இந்த ஒயன் என்ன சொல்கிறாட்டே எனக்கு புரியலையே சொல்கிறாங்க. இவன் ஜியோவை பற்றி மேரேஜ் பண்ணியிருக்கா. இவன் ஃபஸ்ட்டு நான் அந்த வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி வந்தேன். நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஏன்னா நீ ஷுகாவை லவ் பண்ணீங்க. அது அரேஞ்ச் மேரேஜாக பண்ணி அழகாக வந்து நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து ரொம்ப வருஷம் ஒரு 1 year 2 yearsக்கு அப்புறம் தானே இந்த இவளுக்கு மேரேஜ் அனுப்பிச்சு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி இருக்கும்போது அதுவும் ஜேகோப்க்கு இவளுக்கும் வந்துட்டு என்னதான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இருந்தாலும் ரொம்ப அழகாக அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப அழகாக பண்ணாங்களே. அப்படி இருக்கும்போது என்ன பேசுகிறா இவளுக்கும் ஜேகோப்க்கு என்ன இருக்குது எனக்கு புரியலையே. நம்மளுக்கு தெரியாமல் இந்த வீட்டில் எதனா நடந்துச்சா அப்படி கேட்குறாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் எதனா நடந்திருக்கோ என்ன இல்லையே சொல்கிறா. 2 பேரும் பார்க்குறாங்க. எனக்கு புரியல யாங் இவ என்ன பேசுகிறா அப்படி சொல்லிட்டு அவங்க புரியவே இல்லை. இப்போ இவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. உள்ளே வராமல் அப்படி கேட்குறாங்க. 2 பேர் டர்ன் பண்ணி பார்த்தா அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸில் 2 பர்சன் நின்றுருக்காங்க. ஒரு லேடி அண்ட் ஒரு ஜென்ஸ் நின்றுருக்காங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. ஜென்னிட்டே எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா நீங்கள் உள்ள வாங்க சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வராங்க. ஆண்டி எல்லாம் சடனாக வந்துருக்கீங்க சொல்கிறாங்க. அதுவும் அப்பா அந்த ஒயனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க 2 நாளாக சரி பேச மாட்டேன், ஃபோன் எடுக்க மாட்டேன், என்னாச்சு அவளுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ஒயனோட அப்பா மாட்டா ஓகேவா. கரெக்டாக நம்ம ஜங்கோட அம்மா தான் ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க வெளில. ஜங்கோட அப்பாவும் அம்மா கரெக்டாக ரெடி ஆகிட்டு வெளில வந்திருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சார் செக் பண்ணிக்கலாம் அப்படி இப்போ வந்து ஏஜ் பீப்புளாம் அப்படி தானே செக் பண்ணிக்கலாம் சார் வெளில வந்திருக்காங்க. பார்க்குறாங்க அண்ணா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது என்னோட அம்மா பார்க்குறாங்க. சிஸ்டர் நான் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கா, ஏதோ பிபி ஹையான மாதிரி இருக்குது, அதான் இவர் சொன்னார் ஹாஸ்பிட்டல் செக்அப் போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் போய்ட்டு வாங்க நான் ஒயனை பார்க்க வந்தேன் சொல்கிறாங்க. அப்படியா ஏன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஏதோ அப்செட்டாக இருக்கா 2 days சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா அது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி குக்கியோட அம்மா வந்துட்டாங்க சொல்கிறாங்க. யார் ஜிமின் அதுக்கு அவங்க குக்கியோட அம்மா வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் அவள் அப்செட்டாக இருக்கா. குக்கியோட அவங்ககிட்ட இல்லை கொஞ்சம் தள்ளி போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பேச அட்வைஸ் பண்ணுங்கள், அவள் கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே. இப்போது நம்ம ஜங்கோட அம்மா தான் இப்போ ஒயனோட அப்பா அம்மா தான் மேலே போகிறவங்க ஒயனோட ரூமுக்கு. இப்போ ஜங்கோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஜின்டே சொல்கிறாங்க. ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுத்துருங்கப்பா, எனக்கு டைம் இல்லை, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரேன் சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி நீங்கள் போய்ட்டு வாங்க நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா சரி ஓகேம்மா நம்ம போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிட்டு விட்டுட்டு நான் மீட்டிங் வரதுக்கு போகணுவாமா சொல்கிறாங்க. சரி 2 பேர் போயிட்டாங்க. இந்த பக்கம் சின்னுட்டு இருந்தால் சரிவா போய்ட்டு ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. போய்ட்டு ஜூஸ் போட்டுருக்காங்க. இப்போது நம்ம முடிஞ்சு பார்த்தா ரூமில் பயங்கரமாக எழுதிட்டுருக்கா. இந்த ஜங்குக்கு எப்போவுமே ஜிம்மில் தான் பிடிக்குமா, ஜிம்மில் எவ்வளோ வெறுத்தாலும் அவன் அவ்வளோ லவ் பண்ணுறானே, கொஞ்சம் கூட அவன் மேலே லவ் மாறவே மாறாதா. எனக்கு தெரியும் நான் ஆசைப்படுறது அதிகமாக தான் ஆசைப்படுறேன், தெரியுது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அவர் மேலே அழுதுட்டு இருக்கா. 3 years நான் ஜங்க் கொடுத்துனே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஒயனோட ரூம் தான் நாக் ஆகுது. ஒயனோட ரூமோட ஓப்பன் பண்ணுறான். கரெக்டாக இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அவங்க பார்க்குறாங்க. 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. எனக்கு வெளில போய்ட்டு ஷாப்பிங் போடுறது டயர்டில்
2 பேரும் தூங்கிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க அவங்க அம்மா வர அடிக்கடி ஃபோன் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே அம்மாட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவர் ரூம் லாக் பண்ணிட்டு வெளில வராரு. கரெக்டாக வயனோட ரூம் கொஞ்சம் பக்கத்து தள்ளி தான் இருக்குது. அவர் ரூம்லேருந்து கொஞ்சம் வெளில வந்து அந்த பால்கனி கிட்ட வராங்க. கரெக்டாக வயனோட ரூம் வந்துட்டு நான் இது இவங்க பார்க்குற ஜிமின் பார்க்குறாங்க யாரும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த ரூம் ஓப்பன் ஆகுது. வேன் பார்க்குற அப்பா அம்மா சொல்கிறாங்க என்னாச்சு உனக்கு ஃபோன் பண்ணிட்டு எடுக்கவே சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க உள்ளே வா சொல்லிட்டு உள்ளே வாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ என்னோட ரூமில் ஒரு டோர் வந்து ஃபுல்லாக லாக் ஆகல, ஃபுல்லாக கொஞ்சம் ஹாஃப் ஓப்பனில் இருக்குது. இப்போ 2 பேரும் உட்காராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் என் மனசில் சொல்கிறாங்க. ஏன்மா சொல்கிறாங்க 2 டேஸாக ஃபோன் பண்ணிட்டு எடுக்க மாட்டேறா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணாமல் ஃபோனை கை வச்சுட்டு இருக்காங்க. இங்கேப்பா கரெக்டாக இப்போ நம்ம ஜின்னு டைம் வராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மேலே. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி போய்ட்டு ஹைட் ஆகிக்கிறாங்க ஒரு பக்கமாக ஓரமாக. இப்போ சின்ன டைம் வராங்க. அவங்களுமே ரூமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாரு நீ வந்துட்டு உன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க பாரு அந்த குழந்தை வந்துட்டு சின்னோட குழந்தை ஓகேவா, அந்த குழந்தை எதுக்கு நீ வந்துட்டு கொஞ்சிட்டு தான் சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாரு இப்படி நீ வளர்த்தனாக்கா ஒரு ரீசன் இருந்துச்சு ஓகேவா. அந்த குழந்தையோட அப்பா அம்மா 2 பேருமே அதாவது ஜவுக்கு வீட்டு இல்லாமல் இருந்தான். செகண்ட் ஜிம்மின் எங்கே போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு குழந்தைய வளர்த்தீங்க என்னன்னு சொல்லல ஓகேவா. ஆனால் இப்போ தான் அந்த பையன் வந்துட்டானா அந்த குழந்தை 2த்தையும் அவன் தூக்கிட்டு போனால் தாண்டி உன் தங்கச்சோட லைஃப் நல்லா இருக்கும். உன் ஜங்க் கொடுத்து மின்சி மேரேஜ் பண்ணிப்பான் சரியா. இப்போ மின்சியோட லைஃப் நல்லா இருக்கணும் வேணாமா. நீ என்ன வந்துட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ இருக்க அந்த குழந்தை வேணும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு எதுக்கு நிறுத்துட்டு இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கியாமா. ஜெயவுக்கம்மா நீ ஃபோன் பண்ணி எனக்குள்ள வருத்தப்பட்டாங்க தெரியுமா. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா என் மைண்ட் ரொம்ப ஹார்ட் ஆகுறா. அந்த குழந்தை வந்துட்டு அது எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. நீ வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க ஆண்டி அவர் ரொம்ப அழகா எனக்கு பார்க்க முடியல சொல்லிட்டு உன் மேலே உயிரை வச்சிருக்காட்டி ஜெயவுக்கு. அன்றைக்கி நான் கரெக்டான முடிவு எடுத்துருக்கேன் ஓகேவா. நீ ஜவுக்கு தான் வேணும் ஜவுக்கு தான் லவ் பண்ணுற நீ சொன்னேன். ஆனால் ஜவுக்கு தான் வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் ஜெயவுக்கு பாரு நான் அவ்வளோ லவ் பண்ணாரு. அவர் வந்து பொண்ணு கேட்டப்பன்னு என்ன சொன்னேன் உன்னை ஜெயவுக்கு லவ் பண்ணி ஜெயவுக்கு மேரேஜ் பண்ணிக்கோ உன்னை ரொம்ப லவ் பண்ணுறா உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னேன். நீ அப்போ வந்துட்டு இல்லை முடிய முடியாது சொன்னாலும் ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு. ஆனால் பார்த்தல இப்போ உன் லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குது சேஃப் அண்ட் செக்யூரா. இப்போ மட்டும் நீ ஜவுக்கு மேரேஜ் பண்ணியிருந்தா இப்படி விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும். அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே பேர் மேரேஜ் பண்ணிட்டு அசிங்கமாக இருக்காது சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற அம்மா சொல்கிறாங்க அதை விட அந்த ஜிமின் யாரோ ஒரு பையன் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீ மட்டும் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உன் லைஃபும் கஷ்டமாக இருக்கும் தங்கச்சி லைஃபும் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த ஜிமின் இந்த வீட்டை போனால் தாண்டி மினிஷம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்க 2 பேரும் பொண்ணை சேர்ந்து வாழ்ந்தாக்கா அதுக்கு ஜிமின் வந்து அந்த லைஃப் இருக்கக்கூடாது சரியா. அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு போனால் தான் மினிஷோட லைஃப் நல்லாயிருக்கும். உன் லைஃப் எப்படி ஹாப்பியாக இருக்குது. நீ ஜோப் லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அம்மா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இவங்க எல்லாருக்கும் தான் நான் கன்ஃபர்ஸ் பண்ணா சொல்கிறேன். எனக்கு தெரியும் டி ஏன்னா அவர் அந்தளவுக்கு லவ் பண்ணுறாரு. ஜெவுக்கு மேலே உயிரே வச்சிருக்காரு சரியா. இப்போ வரைக்கும் அந்த பாசம் அப்படி இருக்குது. நான் அப்பவே சொன்னேன் உனக்கு ஜெயத்தை கரெக்டாக சொல்லிட்டு இந்த ஜம்கெல்லாம் மேரேஜ் பண்ணி சரி கஷ்டம் தான் பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அம்மா. ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு மின்சி ஜம்முக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு தோணல சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த பையன் வந்து நாள் தான் ஒரு பிரச்சனை ஓகேவா. இந்த குழந்தை எங்கே இருக்கிறதுனாலையும் இவங்க இருக்கிறதுனால தான் பிரச்சனையாக இருக்குது ஓகேவா. இவங்க 2 பேர் 3 பேர் இந்த லைஃப் விட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா மின்சி லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மின்சி மியூரி ஜங்குக்கு 3 பேர் ஹாப்பியாக இருப்பாங்க. நீ ஜெகப்பு ஹோபி 3 பேர் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி அவங்க இருப்பாங்கடி. 2 பேர் லைஃப் ரொம்ப அழகாக செட்டில் ஆகிடும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ லவ் பண்ண ஜவுக்கு ஆனால் அவனை லவ் பண்ணல அப்படி சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணான். அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உன் ஜெயவுக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சோம். நீ லவ் பண்ணுறத விட யாருக்கும் தெரியாது. இவன் ஜெயவுக்கு வரைக்கும் அதோட லைஃப் இப்போ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. நீயே புரிஞ்சுக்கிட்டு ஜெயவுக்கு ரெண்டு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜம்முக்கு கொஞ்சம் செட் ஆக மாட்டான். ஆனால் எப்படி தெரிஞ்சோ தெரியாமல் அவன் மினிஷி இந்த மாதிரி பண்ணதுனால ஒன்றா இருக்காங்க 2 பேரும் ஓகேவா. இப்போ அவங்க கூட வாழ்ந்தாகணும். இந்த பையன் டிவோர்ஸ் பண்ணி அனுப்பணும். நீ இந்த குழந்தைய பிடிச்சிட்டு எதுவும் பண்ணாத ஓகேவா. தயவுசெய்து குழந்தைய அனுப்பி விட்டுரு. அந்த குழந்தை பக்கம் நீ போகாத வரைக்கும் வளர்த்துருக்கான அதை விட்டு ஓகேவா. ஏன்னா உன் தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கணும். உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. மியூரி தான் உனக்கு மியூரி எனக்கு கொஞ்சம் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அது உனக்கு தங்கச்சியோட குழந்தை. இந்த குழந்தை வந்துட்டு யாரும் பெற்ற ஒரு குழந்தை தானே அப்படி சொல்கிறாங்க. அது ஜெமின் யார் அவன் உன் கூட பிறந்த தம்பி அவன் யாரோ தானே. நீ அந்த பாஸ்ட் வந்து மின்சி மேலே காட்டு வைக்கோ சொல்கிறாங்க. மின்சி ஜம்முக்கு சேர்த்து வைக்க ட்ரை பண்ணி அப்படி சொல்லிட்டு இப்போ எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க உன் லைஃப் உன் தம்பி உன் தங்கச்சியோட லைஃபும் சேஃபாக இருக்கும் புரியுதா அப்படி சொல்லிட்டு என்கிட்ட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குற அம்மா உண்மையாக எனக்கு நீங்கள் எடுத்து முடிவு கரெக்டு தான் அம்மா. நல்ல வேலை நான் வந்து ஜம்முக்கு மேரேஜ் பண்ணிக்கல. ஈவன் இந்த வீட்டில் எல்லாரும் ஜம்முக்கும் ஜெமினியும் பார்த்து அவ்வளோ பரமப்படுவாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்க இருந்ததை பார்த்து அவ்வளோ லவ்லியாக அவ்வளோ மாதிரி கப்பலாக இருந்தாங்க. ஆனால் சொல்கிறாங்க இப்போவும் அவனுக்கு வந்துட்டு ஜிம்மி மேலே அந்த லவ் இருக்குமா சொல்கிறாங்க. அதெல்லாம் போயிடும் சரியா. அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வீட்டை விட்டு போயிட்டானா அதெல்லாம் போயிடும் சரியாயிடும். அவன் இருக்கிற வரைக்கும் அப்படி இருப்பான். அவன் அந்த வீட்டை விட்டு அனுப்புறத வந்து வழியை பாரு ஃபஸ்ட்டு. அவன் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணி அவங்க வீட்டை விட்டு அனுப்பு ஓகேவா. அப்போ தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. கரெக்டு தான் நல்ல விட. அப்புறம் ஹோபி மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஹோபி மேரேஜ் பண்ணால் லைஃப் இப்போ ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி மின்சி ஜம்முக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஓகேவா. அப்போ தான் ஹாப்பியாக இருக்கும். இந்த ஜிமின் பையன் அந்த குழந்தை மேலோட காசை விட்டுட்டு எனக்கு தெரியும் ஒரு பையன் அந்த பையனை உன் பையனை நினைக்கிறேன் சொல்லிட்டு. ஆனால் உன் பையன் இல்லை மின்சி ஓகே ஒரு பையன் இல்லை பையன் ஓகே. உனக்கு இன்னொரு குழந்தை நீ பெற்றுக்கும். அந்த குழந்தை உன் குழந்தைல ஓகேவா. அது யாரை பற்றி குழந்தை தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ வயனுக்கு ஒரு மாதிரி காரணம் என் குழந்தைய வளர்த்தமா சொல்கிறாங்க. இப்பெல்லாம் பேசாதடி அவன் அந்த குழந்தை தனி அதை வச்சு குழந்தைய போக விட்டுரு ஓகேவா. இன்னும் பாஸ்தெல்லாம் காட்டாது. அவங்க அம்மா வந்துட்டாங்க ஓகே அவங்க பார்த்துப்பாங்க. அந்த பையனை எப்படியாவது அந்த 2 குழந்தை அந்த பையன் எப்படி விட்டுட்டு போயே ஆகணும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு
ஜங்குவோட அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்குக்கு அந்த ஜிம்மில் முழுசாக வெறுத்தா தான் மிஞ்சி கூட மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, மிஞ்சி கூட மேரேஜ் பண்ணிட்டேன்னா இப்போ மேரேஜ் பண்ணிக்க தானே ஒரு வீட்டில் இருக்காங்க. மேரேஜ் பண்ணாமல் வந்து அது எப்படி லைஃப் வந்துட்டு எப்படி ஸ்டேஃபன் செக்யூராக இருக்கும். மேரேஜ் பண்ணிட்டாதானே ஸ்டாண்டர்டாக இருக்கும் லைஃபு சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குற அது சொல்கிறாங்க. ஏன் உனக்கு மிஞ்சி மேலே பாச முடியும், அவன் தங்கச்சி தானே சொல்கிறாங்க. அவள் திறமை தப்பு பண்ணுறதுன்னு சொல்ல, அதுக்காக என்ன பண்ணி கோமா வரப்பா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கே கஷ்டமாக இருக்குது அவள் கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு. எனக்கே ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்குது. ஏன்டா இவன் வந்தால் எனக்கும் தோணுது. என் ஒரு பக்கம் குட்டியே என்கிட்ட பிரிச்சுட்டான். செகண்ட் வந்துட்டு மின்ஷோர் லைஃப் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இந்த பக்கம் ஜிம்முக்கும் கேட்குறது ஷாக் ஆகிடு. அவங்க கேட்குறது அவங்களுக்கு. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா அவருக்கெல்லாம் டேஸ்ட் வராயிட்டுருக்கு. அப்போ என்ன என் குழந்தையால இவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த பக்கம் ஜிம்முக்கு டேஸ்ட் வராயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க ஒரு மாதிரி இருக்குது. என்ன நடக்குது சொல்கிறாங்க. ஹேம் வாங்க ஜூஸ் எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஹேம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படின்னா ஜங்கு லவ் பண்ணாலும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் அவங்க பேசிக்கிட்டாங்க. அப்படின்னாக்கா எப்படி இந்த மேரேஜ் நடந்திருக்கும் சொல்கிறாங்க. இந்த ஏதோ ஒன்று இருக்குது கண்டிப்பாக. சின்ன பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜங்குக்கு தப்பு பண்ணலை. ஜங்குக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க ஏதோ ஒரு செக் பண்ணி ஏதோ மாட்டியிருக்காங்க. அந்த மின்சிக்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. நான் கூட நினச்சேன் ஜிம்மி வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஜாமையும் ஹார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாடா மினி விஷயத்தை நான் ஹார்ட் ஆகுறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மினி வந்ததுக்கப்புறம் நான் வளர்த்த குழந்தை டக்குன்னு இன்னொரு பாசனத்தை போயிட்டானே எனக்கு வருத்தம் தான் சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஜிம்மை பார்த்தா ஜலசாக இருக்குது மினி விஷயத்தில். ஆனால் அதுக்காக ஜம்மு போட்ட லைஃப்பில் இப்படி இந்த மாதிரி ஜிம்மி வந்து பிரிச்சு வைக்கணும்னு நினச்சதே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது எப்படி நம்மளே பார்த்தோம். அப்போலாம் நான் பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஜம்மையோட அம்மா எவ்வளோ செல்ஃபிஷாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் பாவம் அவன் மெமரிஸ் இல்லாமல் அவன் அடிப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் உயிரோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் அவன் குழந்தைங்களும் பாவம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். இவங்க வந்து இப்படி ஈஸியாக பேசுகிறாங்க. இவ்வளோ சுயலாமல் உயர்ந்து இப்படி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல சொல்லிட்டு எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயகோ கூட தெரியாதா இப்போ உயர்ந்து இப்போ ஜம்முக்கு லவ் பண்ணாலும் சொல்கிறாங்க. அப்படி தான் போலியே சொல்லிட்டு எவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்பவே முடியல. அப்படி ஜிமின் தாண்டா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பேசணும்னு நினச்சிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ரூமுக்குள்ள போய் அவங்க பார்த்து 2 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும் என் குழந்தைங்க ஓகேவா, உங்களை யாருக்காகவும் இருக்க விட்டு தர மாட்டேன். இது வரைக்கும் அவங்க வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாசத்தில் தான் உங்களை தான் விட்டு விட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான் என் குழந்தைய நான் பார்த்துப்பேன். என் குழந்தைங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. எனக்கு புரியலை. யார் லவ் பண்ணாங்க, யார் லைஃப்பில் யார் வந்தாங்கன்னு புரியலையே சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் அவரோட கண்ணில் எனக்கு அந்த லவ் இருக்குது. நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்க்க முடியுது. ஆனால் அந்த பொண்ணு எப்படி உங்கள் லைஃப்பில் வந்தாங்க, இங்கே என்ன நடக்குது சொல்லிட்டு ஜிமின் நான் அப்படியே ஹெட்டில் கை வைக்கிறாங்க. பெயினாக இருக்குது ஹெட்டு. அப்படி இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஜங்குக்கு அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. அப்படியே ஒரு ஃபோன் ஆன் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் பேபி 3 பேர் இருக்கிற பிக்சர் தான் இருக்குது பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீ எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நீ வெறுத்தாலும் சரி, நீ எனக்கு மட்டும்தான் உள்ள அன்பு பாசம் என்னோட அன்பு பாசம் என் மனசு என்னோட உடம்பு எல்லாமே உனக்கு மட்டுமே சொந்தமாக தான் இருக்கும் சரியா. உன்னை தாண்டி ஒரு ஷேடோ கூட நான் வந்து மிதிக்க மாட்டேன்டா. உன்னை ஒரு ஷேடோ கூட நெருங்க மாட்டேன். என் ஷேடோ கூட டச் பண்ண முடியாது. நான் வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். நீ என்னோட உயிர் உலகமே நீ தான். நான் எவ்வளோ கோல்டான பாசம் தருவேன், எப்படி ஒரு பாசம் தெரியுமா. நான் உங்ககிட்ட டோட்டலாக மாறிடுவேன். நீ என்ன சொல்லலாம் அப்படி கேட்பா. சென்டர் கொஞ்சம் ஹார்ஷ் நடந்தப்போ எதுக்காகனாக்கா நீ ரொம்ப குழந்த மாதிரி அடப்பிடிக்கிற சொல்லிட்டு நீ என்ன உயிர் சரியா. நீ லவ் பண்ணாட்டி இந்த லவ் என்னோட ஜங்கோட லவ்ன்றது உனக்கு மட்டும்தான். உனக்கு மட்டும்தான் அந்த அவர் யாருக்கும் தரவே மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. நீ எல்லாமே எனக்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நான் எடுத்த முடிவு, நான் பண்ண தப்பு. இப்போ நான் எப்படி சரி பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னை விட்டு கூட போயிடக்கூடாது சரி. இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு ஆசை. ஏன்னா இப்போ வரைக்கும் நினச்சேன் நீ இந்த வீட்டுக்கு வந்து குழந்தைங்க கூட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என் மனசு என்ன அறியாமல் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னதான் லவ் பண்ணுறேன், அவங்க மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். வேறு யாரும் ஏற்றுக்க முடியாது. நீ எனக்குடா அம்மா, எனக்கு மட்டும்தான். நான் என்ன பண்ணலாம், நான் எப்படி பண்ண தப்ப சரி பண்ணலாம், சரி பண்ணிட்டு எப்படி உங்கள்கிட்ட வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இது வரைக்கும் கிடைக்காத ஒரு குழு எனக்கு கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறாங்க. நிஜமா இது வரைக்கும் கிடைக்காத ஒரு குழு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பேபியோட டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்துருங்க சொல்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஆகணுமா? கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலி மெம்பர் உள்ள எல்லாரோடைய டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுங்க. உங்கள் அந்த பேபியோட யாரோட பிளட் குரூப் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மியூரி பாப்பாவுக்கும் உங்களுடைய மொத்தம் 3 பிரதர்ஸ் அவங்களோட யாரோட பிளட் குரூப் வந்து மேட்ச் ஆகுது, யாருடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படி யாரும் மேட்ச் ஆகலைனாக்கா நீங்கள் உடனே சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ நான் ஒரு சாம்பிள் அனுப்புகிறேன், அது மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் நினைக்கிறேன் அந்த பர்சன் தான் மியூரோட அப்பா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லிட்டு நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார். தேங்க்யூ சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுங்க எனக்கு தெரியும். ஓகேவா, உங்களுக்கு எல்லாமே ஃபேவர் பண்ணுவோம் புரியுதா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு இப்போ ஜவுக்கு ஃபோன் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஒரு ஹாப்பினஸ் டேஸ் வந்துட்டுருக்கு. கடவுளே
நான் நினைக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்துச்சுனாக்க என் லைஃப் மறுபடியும் மாறிடும். என் ஜிம்மின்ட்டு வந்துடுவான், என் லவ்வை நகைக்கிட்டு வந்துடுவான், என் குழந்தை என் ஜிம்மின் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெமரிஸ் வந்தாலும் வராட்டி அவன் என் கூடவே இருக்கும். லைஃப் லாங் என் கண்ணு போச்சு பார்த்துப்பேன். அவன் என் லவ் ஆச்சு, நான் சொன்னதெல்லாம் கேட்ட ஒருத்தனாச்சு. அவன் குழந்த மாதிரி இருந்தான். அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சு மீறி எதுவும் பண்ண மாட்டானே. என் லவ் பண்ணதுக்கப்புறம் நான் உட்காருன்னு சொன்னால் உட்காருவான், இல்லைன்னு சொல்ல நிற்பான். நானும் சேம் அவனுக்காக மாறினேன் எல்லாமே. ஏன்னா எங்கள் லவ் வந்து அந்தளவுக்கு பியூரானது. கடவுளே எப்படியாவது என் லவ் என்கிட்ட சேர்த்து வச்சிருங்க. அவன் என்ன எனக்கு மட்டுமே தான், அவனை தாண்டி வேறு யாரும் கிட்ட நெருங்கவே கூடாது, நெருங்க விட நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங் சொல்லிட்டாங்க. இப்போ அப்படி ஃபோனை பார்த்து அந்த ஃபோன் ஜிம்மின் பிக்சர் சிங்கிளாக இருக்காரு, பிக்சரை டீப்பாக கிஸ் பண்ணுறாரு ஃபோன்லேயே போயிட்டு. அந்த ஃபோனை பார்த்து அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ லவ் இருக்குது. அப்படி இந்த பக்கம் நம்ம ஜெமின் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, இந்த ஜங்கோட லைஃப்பில் எது நடந்திருக்கு, எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை அவர் என்ன சீட் பண்ணல, ஒருவேளை அவர் எனக்கு புரியல, அவர் லைஃப் வேற சீட் பண்ணாங்களா, இல்லை அவர் தப்பு பண்ணாரா, இது எப்படி நான் கண்டுபிடிக்கலாமா, இதை அப்படி இப்படி விட்டுட்டு போயிடலாமா. ஏன்னா நம்மள ஒரு பர்சன் இருக்காங்களே, நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க, அவங்க நான் தான் ஒய்ஃப் ஆகும்னு ஆசைப்படுறாங்க, நான் என்ன பண்ணுவேன். இப்போது என் 2 குழந்தைங்க, இப்போ இந்த பக்கம் இந்த பர்சனை லவ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் என்னை சேகர் லவ் பண்ணுறான், நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதுருக்காங்க. அவருக்கு புரியல தன்னை சுற்றி என்ன நடக்குது சொல்லிட்டு. இப்போ இதோட இப்போ முடிப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட் இது ஒரு 2 பார்ட்டில் முடிச்சிடலாம் ஓகேவா. ரொம்ப எடுத்துட்டு போவேன் ஓகேவா. ஓகே, பாய், டேக் கேர் எவ்ரிவன்.